கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அநேக பாவங்களை செய்துவிட்டு இனி கர்த்தர் நம்மளுக்கு இரக்கத்தை பாராட்ட மாட்டாரோ, நம்மளை ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி பயந்து கலக்கத்தோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட்டது உண்மைதான். அவர் வாழ்நாள் முழுவதுமாய் உங்களை கைவிடலை, ஒரு இமை பொழுது உங்களை கைவிட்டார். ஆனாலும் அவர் முடிவில்லாத இரக்கங்களால், உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்து கொண்டார். ஏசாயா 54:7 இப்படியாக சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். உருக்கமான இரக்கம்னா உருகி உருகி அன்பு காட்டுறது போல அவர் உருகி உருகி உங்கள் மேல் இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை நீர் இமைப்பொழுது கைவிட்டி, ஆனால் உம்முடைய உருக்கமான இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற இந்த இரக்கத்துக்காய் நன்றி. எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. நீ நாங்கள் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் உமக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுவீராக. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.